வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர, சகோதரிகளை. நீங்கள் மிக 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 ஆழமான துக்கத்தில் இருக்கிறீர்களா? அடடா! என் வாழ்க்கை என்னவாகிறது என்று என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களா? அப்படியா? நான் எப்பொழுதும் துயரத்துடனும் சோகத்துடனும் மிகவும் வருத்தத்துடனே என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த துயரம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியது. அதனால் தான் ஆண்டவனே உலகத்தை உருண்டையாக படைத்துள்ளான். நீ படும் துயரத்தை மற்றவர் அனுபவிப்பார், மற்றவர் படும் துயரத்தை இன்னொருவர் அனுபவிப்பார். நான் இதை ஒரு கருத்தாக கூறினாலும் இதுதான் யதார்த்தத்திலும் யதார்த்தம். நீங்கள் படும் வேதனைகள், நீங்கள் எத்தனை ஏழையாக இருந்தாலும், நடுத்தரவாதியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், உங்களுக்கு என்னென்ன துயரங்கள் வருகிறது, உடல் ரீதியாக, மன ரீதியாக எப்படியெல்லாம் துயரப்படுகிறதோ அதை வேறு மாதிரியாக அடுத்தவர் அடைவார் என்பதை நிச்சயமாக உறுதி செய்து கொண்டு அவரும் அடைகிறார், நானும் அடைகிறேன் என்று எண்ணி சந்தோஷம் கொள்ளாமல் உங்கள் அனுபவத்தால் அந்த துயரத்தை எப்படி போக்குவது என்று எண்ணி அதை நோக்கி பிரயாணம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த துயரம் என்பது உங்களுக்குள் வராமல் நீங்கள் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம். உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கே ஒரு பெரிய அனுபவம் தேவைப்படுகிறது. பலர் தங்களை புரிந்து கொள்ளாமலே வாழ்க்கையில் மடிந்து இறந்து விடுகின்றனர். ஆகையால் உங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள அந்த அனுபவத்தை உறுதி செய்து கொண்டே இருங்கள். அனுபவத்திற்காக போராடுங்கள். நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கும் நபர் நீங்களாக மட்டுமே இருக்க முடியும் என்பதே நிகழ்காலத்தின் உண்மை, வருங்காலத்தின் உண்மை, யதார்த்தத்தின் உண்மை, அனுபவசாலியின் உண்மை.